நீட் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என கூறியது என்ன ஆனது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், அதிமுக தான் நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததாகவும், நீட் தேர்வை மத்திய அரசுதான் ரத்து செய்ய முடியும் எனவும் பதிலளித்தார். மாநில அரசு ரத்து செய்ய முடியாது என தெரிந்தும் ஏன் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீர்கள் என இபிஎஸ் கேள்வி எழுப்பிய நிலையில், இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்திருந்தால் நீட் தேர்வை நிச்சயம் ரத்து செய்திருப்போம் என முதல்வர் பதிலளித்தார். அதற்கு இந்தியா கூட்டணி எப்போதும் ஆட்சிக்கு வராது என கூறிய இபிஎஸ், கூட்டணியில் இருக்கும் கட்சிகளே விலகிவிட்டதாக விமர்சித்தார். குறுக்கிட்ட முதலமைச்சர், தேர்தலின் போது கூட்டணி வரும் போகும், பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகவில்லையா என விமர்சித்தார். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்வது தொடர்பாக பரிசீலனை செய்யப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், வழக்குகளை ரத்து செய்வது தொடர்பாக பரிசீலனை செய்யப்படும் என்று தெரிவித்தார். முன்னதாக டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர், கனிமங்களை ஏலம் விடும் முறைக்கு மட்டுமே நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரவு தெரிவித்ததாக கூறினார். ஆனால் திமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் எந்தவித எதிர்ப்பையும் பதிவு செய்யவில்லை என்று தெரிவித்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக மற்றும் தோழமை கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறினார். திமுக எம்பிக்கள் சபாநாயகர் இருக்கை முன்பு போராட்டம் நடத்தியதாகவும் கூறினார்.